சிகிச்சை வழங்குறதுக்கு ஒரு ஊசி ஒன்று 1% இதை விட குறைய போட வேண்டியதை 4.5% வந்து அவள் சேலனில் அந்த ஊசியை ஏற்றின கணத்தில் அந்த புள்ள இறந்துட்டான். இறந்தன்ற விஷயத்த உடனே நர்ஸ் அந்த டாக்டருக்கு சொல்ல டாக்டர் அம்மா ஓடி வந்து டிக்கெட்டை கிழிச்சு கொமெண்ட்டுக்கு போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டான். அதோட வந்து நாங்கள் நாளைக்கு இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து மாஞ்சோல ஆஸ்பத்திரியில் 1 மணி நேர நீதி கோரி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நாங்கள் செய்ய இருக்கிறோம். இதுக்கான தீர்வை மிக விரைவில் மருத்துவ அதிகாரிகள் தர வேண்டும். தர தவறும் பட்சத்தில் நாங்கள் இந்த சிலாவத்த மக்கள் அனைவருமே யார் என்ற அரசாங்கத்தை காட்ட வேண்டி வரும் என்றதை இதில் கூறிக்கொள்கிறோம். நாங்கள் நேசன் டினோஜா என்ற இறந்த இடத்துலேருந்து நாங்கள் இந்த தகவலை உங்களுக்கு தாரோம். பிள்ளை வந்து ஒரு 6 கால் போல் தாயோட அலர்ஜி என்று சிறிய வருத்தத்துக்கு நடந்து தான் ஆளுங்க மோட்டர் விட்டுட்டு நடந்து தாயோட சிரித்து கதைச்சி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போன பிள்ளை ஆரம்பகட்ட சிகிச்சையாக ஐசியூவில் அவருக்கு அலர்ஜிக்குரிய ஹைட்ரோகோர்டிசோனும் பிரிட்டனும் வழங்கி அவக்குரிய அலர்ஜி வந்து இல்லாமல் போயிட்டுது. அதுக்கு பிறகு அவள் பிள்ளைய வந்து வாட்டுக்கு உள்ளே விட்டுருக்கணும். அவள் வாட்டுக்கு அனுப்பினோன்னே அங்கே வந்து சேலையை ஏற்றி அங்கே சிகிச்சை வழங்குறதுக்கு அப்போ அந்த ஒரு ஊசி ஒன்று அது அந்த குறைஞ்ச சதவீதத்தில் 1% இதை விட குறைய போட வேண்டியதை 4.5% வந்து அந்த டாக்டர் அம்மா போட்டதாக போட்டிருக்கிறா. அதை அந்த நர்ஸ் அம்மா வந்து கேட்டிருக்கிறா, இந்த டோஸ் கொஞ்சம் கூடவே இல்லைன்ற இல்லை பிரச்சனை இல்லை போடுங்கன்னு சொல்லியிருக்கிறான். அப்போ திருப்பியும் அந்த நர்ஸ் அம்மா வந்து கேட்டிருக்கிறா, இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்ல அவசரம் இல்லை பிரச்சனை இல்லை நீங்கள் போடுங்கன்னு சொல்லி அந்த கணத்தில் வந்து தாய் வந்து சாப்பாடு வாங்குறதுக்காக சென்றிருக்கிறான். அப்போ சென்று வந்து இங்கே வேற அவள் சேலனில் அந்த ஊசியை ஏற்றின கணத்தில் அந்த புள்ள இறந்துட்டான். இறந்தன்ற விஷயத்த உடனே நர்ஸ் அந்த டாக்டருக்கு சொல்ல டாக்டர் அம்மா ஓடி வந்து டிக்கெட்டை கிழிச்சு கொமெண்ட்டுக்கு போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டான். பிறகு ஒரு டிக்கெட்டை எழுதி அதில் வச்சுருந்துருக்கிறான். பிறகு அந்த டிக்கெட்டுக்கு வந்து அந்த நர்ஸ் வந்து சரி போட்டு சைன் பண்ண இல்லை. அதுதான் அந்த எங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது. அப்போ இந்த விஷயம் வந்து பிள்ளைன்ற உயிர் வந்து போயிட்டுது. பெற்றோர் துயரத்தில் இருக்கிறாங்க. துயரத்தில் இருந்து அவங்க இப்போ முன்னின்று இதன்றதுக்கு செய்கிறதுக்கு வந்து அவைகள் முன்னுக்கு வரையில. ஆனாலும் எங்களோட சிலாவத்தையில் எங்களோட ஆர்டிஎஸ் அமைப்பு, மீனவ அமைப்பு, கமக்கார் அமைப்பு, விளையாட்டு கழகம், பெற்றோர் அவதி சங்கம் இதில் எல்லாரும் அனைவரும் இது இருக்கிறோம். நாங்களும் ஒரு சமூக செயற்பாடான சிலாவத்தை சேர்ந்த எங்களை ஆக்கலாம். அப்போ அதில் நான் இந்த விடயத்தை வந்து இதுக்கு ஒரு இறந்த பிள்ளைக்கு தகுந்த தீர்வு வந்து தரப்பட வேண்டும். அதோட வந்து நாங்கள் நாளைக்கு இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து மாஞ்சோல ஆஸ்பத்திரியில் 1 மணி நேர நீதி கோரி ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் ஒன்று நாங்கள் செய்ய இருக்கிறோம். இந்த தகவலை வந்து இந்த இறந்த பிள்ளைக்கு வந்து தீர்வு கிடைக்கணும். ஏனென்று சொன்னால் எல்லா பிள்ளைகளும் வந்து இதே மாதிரி நிகழ்வுகள் வந்து நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இந்த விடயத்தை அமைப்பு ரீதியாக மேற்கொள்ள இருக்கிறோம். நன்றி. இப்போ நாங்கள் உங்களை தகவலை தந்துக்கிறோம். என்னத்துக்கண்டா இதற்கான தீர்வு நாங்களுக்கு மிக விரைவில் கிடைக்க வேண்டும் என்றும், கிடைக்க தவறும் பட்சத்தில் இது நாங்கள் விடாமல் ஒரு பெரிய போராட்டமாக மாற்றுவோம் என்று நினைக்கிறேன்னா, இதே மாதிரி இனியும் ஒரு பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் இவ்வளவு யுத்தத்தில் அடிபட்டு செத்து பிழைச்சி இப்போ வந்து ஒவ்வொரு உயிராக வளர்த்து கொண்டிருக்கிறோம். இவியல் தங்களோட கவனிப்பால் இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் செத்து கொண்டு தான் நாங்கள் இதை பார்த்து கொண்டும் இருக்க மாட்டோம். இதுக்கான தீர்வை மிக விரைவில் மருத்துவ அதிகாரிகள் தர வேண்டும். தர தவறும் பட்சத்தில் நாங்கள் இந்த சிலாவத்த மக்கள் அனைவருமே யார் என்ற அரசாங்கத்தை காட்ட வேண்டி வரும் என்றதை இதில் கூறிக்கொள்கிறோம்.